ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ரோமியோ படத்தின் திரை விமர்சனம். ரோமியோ படத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். விநாயக் பத்மநாபன் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையமைத்து கதாநாயகனாக நடித்திருக்கிறார். விஜய் ஆண்டனி மலேசியாவில் பணியாற்றி நிறைய சம்பாதித்து ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்த இடத்துல அவர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். விஜய் தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். மிருணாளினி ரவி அவருக்கு பிடித்து போயிருக்கிறது. உடனே மிருணாளினி ரவியை விஜய் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆனால் மிருணாளினி ரவிக்கு இந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை. அவர் சென்னையில் எப்படியாவது சினிமா நடிகையாகி விட வேண்டும் என்ற பேரார்வத்தில் இருக்கிறார். ஆனால் போன இடத்துலலாம் ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குறான், இல்லாட்டி முகம் சரியில்லை, தாடை சரியில்லை, கண்ணு சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறான். இந்த வருத்தத்தில் இருக்கிறார். திருமணமான கையோடு சென்னை வரும் மிருணாளினி ரவி விஜய் ஆண்டனி ஏற்பாடு செய்த பெரிய பங்களாவில் தங்குகிறார். கூடவே தன்னுடைய உதவி இயக்குனரையும் அழைத்து போய் தங்குகிறார். மனைவிக்கு தன் மீது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவர் விருப்பமெல்லாம் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதுதான் என்று தெரிந்த விஜய் ஆண்டனி வேறு வழி இல்லாமல் அவரே சொந்தமாக படம் தயாரிக்கிறார். அவரே அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார். கதாநாயகன் நடிப்பது மிருணாளினி ரவி. அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் அந்த படத்தில் நடிக்கும் பொழுது இருவருக்கும், அதாவது ஒருதலை காதலாக இருந்த விஜய் ஆண்டனியின் காதல் கடைசியில் ரெண்டு பேரும் சமாதானமாகி திருமணம் செய்து கொள்ள வருகிறார்கள். சுகம். இதுதான் படத்தினுடைய கதை. நிறைய பாடல்கள், முதல்ல ஒரு 5-6 பாடல் இருக்குது. அதில் 3 பாடலை கட் பண்ணால் தான் படம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பாவனைகளை காட்டி கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமாக நடிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. நம்முடைய இரக்கத்தை முழுமையாக சம்பாதிக்கிறார் விஜய் ஆண்டனி. ஆனால் நம்முடைய எரிச்சலை சம்பாதிக்கிறார் மிருணாளினி ரவி. எவ்வளோ வெட்டி கொடுத்து போகிறாரு விஜய் ஆண்டனி. ஆனால் அவர் மீது துளியும் இரக்கமோ காதலோ ஆசையோ வரவில்லை மிருணாளினி ரவிக்கு. மிருணாளினி ரவி பளிச்சென்று இல்லை, ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக ஒரு கதாநாயகியை போட்டிருக்காருங்கிற மாதிரி தான் மிருணாளினி ரவி போட்டிருக்காங்க. ஆனால் மிருணாளினி ரவிக்கு சில நேரங்களில் நடிப்பு வருகிறது, சில நேரங்கள் நமக்கு எரிச்சல் வருகிறது. இந்த படத்தில் காமெடியனாக யோகி பாபுவும் வருகிறார், விடிவி கணேஷும் வர்றாரு. விடிவி கணேஷ் ஏற்கனவே சிம்பு நடித்த 2 படங்களில் இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்காரு. எப்படின்னா காதலனையும் காதலியும் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு விடிவி கணேஷுக்கு வருது. விடிவி கணேஷ் ஐடியாவை விஜய் ஆண்டனி கேட்குறாரு. யோகி பாபுவும் அதே மாதிரி அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்குது, சில நேரங்களில் விபரீதமாக இருக்குது. படத்தினுடைய கிளைமேக்ஸ் முன்கூட்டியே தெரிந்து விடுவதன் காரணமாக படம் கொஞ்சம் ஜவ்வு தான் இழுக்குது. டைட்டில்ஸ் ரோமியோ. காதலர்கள் இந்த வெயில் நேரத்துக்கு ஏசி ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் படம் பார்க்கலாம். அப்படி பார்க்க வேண்டிய படம் ரோமியோ. விஜய் ஆண்டனி நடித்த படங்களில் விஜய் ஆண்டனிக்கு பேர் வருகிற படம் ரோமியோ. ஏன்னா இந்த படத்தில் எப்போ பார்த்தாலும் உமனா முஞ்சியாகவே இருப்பார் விஜய் ஆண்டனி. அது இல்லாமல் இந்த படத்தில் நடிப்பதற்கு முயற்சித்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. எனவே விஜய் ஆண்டனிக்காக இந்த படத்தை பார்க்கலாம். பைல்வான் பார்வையில் ரோமியோ படத்துக்கு 100க்கு 38 மதிப்பெண்கள்.